Hi friends, ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து நமக்கு டெய்லரிங் ஓரியன்டாக என்னென்ன சாப்டர் இருக்குது அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ போன வீடியோஸில் வந்து நீங்கள் டெய்லரிங்க்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் டீப்பாக நிறையா இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டிச்சிங்க்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது மனிதனுடைய உடல் உறுப்புகளை வச்சு நம்ம எப்படி அளவுகள் எடுக்கிறது, அதை எப்படி பிரிக்கிறது, அதை எப்படி மைண்டில் நம்ம செட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் சிம்பிளை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த வீடியோஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மனிதனுடைய உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் தகுந்த மாதிரி அவங்கவுங்க பிரிச்சுக்குவாங்க. அதாவது எப்படி அது சொல்லுனா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க. அது டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி ஸ்டிச்சிங் லைனில் இருக்கவங்களாலும் சரி, அந்த மாதிரி இருக்கவங்க உடலுடைய உறுப்புகளை அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து நம்ம மைண்டில் ஈஸியாக பதிகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் நம்ம எக்ஸாம் அந்த மாதிரி டிகிரி இது மாதிரி போகும்போது தான் நமக்கு வந்து அதில் வந்து அதனுடைய ரொம்ப டீப்பாக அதெல்லாம் படித்து நம்ம எழுதி இது பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இது வந்து ஓரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னென்ன நமக்கு தேவையோ அதை மட்டும். அனாட்டமி ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லிட்டாவே மனிதனுடைய உடல் உறுப்புகள் வந்து எப்படி நம்ம அதை பிரித்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அனாட்டமி அப்படிங்கிறது உடல் கூறு. அதை வந்து நம்ம 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம். 3 டைப்பாக எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு தலை, அதை வந்து நம்ம ஹெட் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். ட்ரங்க் அப்படின்னா நம்ம கையை தவிர்த்துட்டு காலை தவிர்த்துட்டு உடலுடைய கழுத்தில் இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும். அடுத்தது எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து 2 கை 2 கால், அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இது எல்லாத்தையுமே தான் நம்ம எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த 3 இதில் வந்து நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஓரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹெட் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் நம்ம வேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தலையுடைய சுற்றளவு நமக்கு தேவை. அதனால அந்த ஹெட்ல நம்ம எடுக்க போறது அந்த அளவு. மற்றபடி வேற நம்ம தலைக்கு தகுந்த மாதிரி ஒரு கேப்போ மற்ற எதுவோ நம்ம எது ஸ்டிச் பண்ணாலுமே அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் எடுப்போமோ அது வந்து ஹெட். அதுல வந்து எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸை நீங்க தனியா பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி ட்ரங்க் அப்படின்னா நம்மளுடைய கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும். அதுலேயும் உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஓரலாக ஸ்டிச்சிங் லைனில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கழுத்துடைய அளவு, அதாவது நம்ம காலர் தைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சுற்றளவு நம்ம எடுப்போம். அடுத்தது அதில் ஷோல்டர் அளவு இருக்குது. அதுக்கப்புறம் செஸ்டோடைய ரவுண்டு இருக்குது, அதை வந்து பஸ்ட் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டு, அப்புறம் ஹிப் மெஷர்மெண்ட்டு, அந்த மாதிரியான அப்புறம் லென்த் எல்லாம் நம்ம அதில் தான் எடுப்போம். அதாவது கழுத்திலிருந்து இடுப்பு பகுதியான வரைக்கும் உள்ள அதில் எடுக்கக்கூடிய எல்லா அளவுகளுமே வந்து நமக்கு அந்த செகண்ட் அந்த ட்ரங்க் அப்படிங்கிற அந்த போர்ஷனில் நமக்கு வந்துடும். இப்போ இந்த 2 இது முடிஞ்சது. அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படின்னாவே நமக்கு எக்ஸ்ட்ராவாக கை 2 கால் 2, அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ கையுடைய நீளம் எவ்வளோ வச்சாலும் சரி, எல்போ, ஹாஃப் ஸ்லீவு, 3/4 ஃபுல் ஸ்லீவு எது வச்சாலும் சரி, இல்லை ஒரு கிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கூட ஃபிங்கர்ஸுக்கு நமக்கு தேவையான அளவுகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கூட அந்த அளவுகள், அதாவது நீ ரவுண்டு, எல்போ ரவுண்டு, அந்த மாதிரி எல்லா அளவுகள் கைக்கும் சரி காலுக்கும் சரி என்னென்ன அளவுகள் வந்து நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். இவ்வளோதான் இந்த அனாட்டமி ஆஃப் பாடி அப்படிங்கிறது. இவ்வளோதான். இது வந்து நம்மளுடைய டெய்லரிங் ஃபீல்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டீப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் புக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு ஓரலாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்போ இதுவே உங்களுக்கு நான் உடல் அமைப்பு வச்சு நான் சொல்லித்தரேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு அட்டவணை மாதிரி சொன்னேன். இப்போ இதுவே வந்து நம்ம தலையுள் உள்ள பாகத்தை தனியாக எடுத்திருக்கோம். இதுதான் நம்ம ஹெட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கிறோமோ அந்த அளவுகள் வந்து கழுத்து வரைக்கும் தான். அதாவது அந்த அந்த இது முடிகிற வரைக்குமான அளவுகள் எடுக்கிறது எல்லாமே ஹெட்டு. அதாவது தலையுடைய சுற்றளவு, ஒரு மாஸ்க் மாதிரி ஏதாவது போடுறது அந்த மாதிரி ஏதாவது போடணும் அப்படின்னா அதுக்கான அளவுகள் எடுக்கிறது மட்டும்தான் இந்த ஹெட்ல வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ட்ரங்க்கு. உங்களுக்கு வந்து அந்த நான் மென்ஷன் பண்ண அதே இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஸ்லீவும் கிடையாது, உங்களுக்கு ஹெட்டும் கிடையாது, கீழே வந்து காலும் கிடையாது. இப்போ இதுலெல்லாம் நம்ம என்னென்ன அளவுகள் எடுப்போமோ அதை தான் வந்து நம்ம ட்ரங்க்ல இருக்க மெஷர்மெண்ட்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்டு அதில் வரும், செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு,
ஷோல்டர் அளவு, டோட்டல் லென்த்து, அதாவது ஷர்ட்டுக்கா ப்ளவுஸுக்கா அப்படிங்கிற மாதிரியான எல்லா அளவுகளையுமே வந்து நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம். இது ஏன் இப்படி நம்ம பிரித்து சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கும்போதும் ப்ராப்பராக ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது அதற்கான ஒரு அட்டவணை மாதிரி நமக்கு இருந்தால் தான் எந்த விஷயமே நம்ம படிக்கவோ எழுதவோ புரிஞ்சிக்கவோ ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஹெட்டு வந்து தனியாகவும் ட்ரங்க்கை வந்து தனியாகவும் பிரிச்சிட்டோம். இப்போ வந்து ஹேண்டும் லெக்ஸும் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன அளவுகள் எடுப்போம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வர்றது. நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதே உங்களுக்கு அட்டவணையில் வர்றது 3வது போர்ஷன் இது. இப்போ இதில் வந்து நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி அளவுகள் எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சுற்றளவு எடுக்கிறது எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட்டாகவும் லென்த்தாக எடுக்கிறது எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட்டாகவும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் தனி, கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் தனி. அதாவது நீள வாக்கில் எடுக்கிற அளவுகள் தனியாகவும் சுற்றளவுகள் வந்து தனியாகவும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அளவு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் அதை நம்ம அளவு எடுக்கிற முறையிலேயே வந்து அவங்க 2 மெஷர்மெண்ட்ஸாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு ட்ரங்க்ல பார்த்தீங்கன்னா சுற்றளவாக வர்றது எல்லாமே ரவுண்ட் மெஷர்மெண்ட், கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்டு, உயரமாக வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்டு. அதனால நீங்கள் எப்போ அளவுகள் எடுத்தாலும் உங்கள் மைண்டில் செட் பண்ணுற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அனாட்டமி ஆஃப் பாடி அப்படிங்கிறோம். அதில் ஹெட்டுனா என்ன, அதில் என்னென்ன அளவுகள் தேவை, அடுத்தது ட்ரங்க் அப்படின்னா என்ன, அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன அளவுகள் நம்ம எடுக்கிறோம், அதுக்கப்புறம் லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ்னா என்ன, கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ்னா என்ன. இப்போ நான் லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உயரம், அதாவது ஷோல்டர்ல இருந்து நம்ம எவ்வளோ லென்த் எடுக்கிறோமோ அது. அதுக்கப்புறம் சுடிதாராக இருந்தால் சைடு கட்டு, ப்ளவுஸாக இருந்தால் வெயிஸ்டோட உயரம், அதே மாதிரி ஸ்லீவோட லென்த்து, இந்த மாதிரி எடுக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்கர்ட்டு பாட்டம் அப்படின்னா இடுப்புல இருந்து கீழே எடுக்கிறது உயரம். இதுவே கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, பாட்டம் அதாவது ஆங்கிள் போன் அங்க எடுக்கிறது, நீ ரவுண்டு, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல எடுக்கிற ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, இது எல்லாமே வந்து நமக்கு கிராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்னும் அந்த மெஷர்மெண்ட்ஸை பற்றின ஒரு விளக்கங்கள் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஓரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, கம்பல்சரியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அந்த மெஷினை பற்றி, அதில் வர அந்த ப்ராப்ளம் பற்றி, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.